வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். See your thoughts with the AJ. Come on, let's go. ஸோ நம்மளை சுற்றி இன்றைக்கி ஜாதி கொலைகள் அதிகமாகவே நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கொலை, ஆணவ கொலைகள், அப்புறமா ஜாதியை பற்றிய ஒரு பெரிய கமெண்ட்ஸ் நம்ம யூடியூப்லையாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும், அதை பற்றி ஒரு பதிவு வந்தாலே அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான அவங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு உயிரையும் தாண்டி, அந்த உயிரோட மதிப்பையும் தாண்டி. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஜாதி ஓகே, ஒரு கட்டமாக ஜாதிகளில் இருந்தாங்க. நம்ம சடனாக ஒருத்தங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஜாதியிலேருந்து வெளியே வந்துருங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வெளியே வர முடியாது. அவங்க ஒரு விதத்தில் அவங்க சந்தித்த அவங்களுடைய பழைய பிளவுகளாக இருக்கலாம், இல்லை அவங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த ஜாதி அடிப்படையில் இருக்குது. உண்மையில் நீங்கள் இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ ஜாதியை மாற்றிடு, நீ இதை சடனாக ஜம்ப் ஆகிருன்னு சொன்னால் யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தந்து உங்களை அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிடுவாங்க. ஏன்னா அது உண்மை, அந்த மாதிரி நடந்திருக்கு பழைய காலங்களில். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அது ஒரு வெள்ளைக்காரன் பீரியடு, அதுக்கு முன்னாடி நம்ம அரசர்கள், அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு நம்மளை எல்லாரையும் ஒரு இதாக சேஞ்ச் பண்ணாப்புல, அதுலேயும் நம்ம பல கதைகள் பார்க்குறோம். நீ இந்த கோட்பாடுகள்லேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவன் ஒரு டேன் எடுத்தான் அப்படிங்கிறது சரியா, பல திட்டங்களை கொண்டு வந்தான் அப்படின்னு நம்ம அதெல்லாம் உண்மைத்துவம் அது தெரியலை, நம்ம ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதையெல்லாம் விட்டுருவோம். ஸோ நம்மளை நம்ம ஜாதினால இன்றைக்கி என்ன பேசுகிறோம், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நீ இல்லை என்னுடைய உயர்ந்த ஒரு இதுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதான். இதுக்கெல்லாம் யார் முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்குமே எஜுகேட்டட், அப்படி தானே? நம்ம எல்லாருமே இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தம் எஜுகேட்டட். ஆனால் இந்த ஆணவ கொலைகளை பண்ணுறவங்க பார்த்திங்கனாலும் எஜுகேஷன் தான், ரொம்ப எஜுகேஷனில் பெருசாக இருக்கிறவங்க. அவங்க வீட்லையாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க ரொம்ப பெரிய பதவியில் இருப்பாங்க, இல்லை போலீஸ் அதிகாரியாக இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தங்க தான் இதை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மெயினான ஒரு ரீசன் ஏன் இது ஸ்டில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நம்முடைய சினிமா, தமிழ்நாட்டு சினிமாங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி ரஞ்சித்துடைய படமாக இருக்கட்டும், மற்ற அவங்க எடுக்கிற ஒரு சினிமாவை ஒரு சாதிய அடிப்படையில் எடுக்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, அந்த படத்தை பார்த்துட்டு நல்ல கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் அது நல்லதாக போய் சேருது. உண்மையிலே நீங்கள் மனசில் அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லதாக சொல்லி அதை நல்லதாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற உங்களுக்கு மட்டும்தான் அந்த படத்தினுடைய விளைவு நல்லதாக படுது. ஓ, இப்படியெல்லாம் இருந்துச்சான்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க. ஆனால் பாதி மக்கள் இருக்கிறாங்கல்ல, இதையெல்லாம் இந்த படங்களை பார்த்து சந்தோஷப்படுற மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுடைய உணர்வுகளை இன்னுமே ரொம்ப மெருகேட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காட்சிகள் உண்மையிலே நடந்ததை வச்சாலும் ஒரு 20 காட்சிகள் ஒரு இமேஜினேஷன் அடிப்படையில், அதாவது ஒரு புதிய வட்டத்துக்குள்ளே உருவாக்கப்படுற ஒரு அடிப்படையில் தான் அந்த காட்சிகள் அமைக்கப்படுது. ஸோ இதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் உண்மையிலே மாறும். ஓகே, இதை விட்டுருவோம். அது உண்மையிலே சினிமா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒஸ்ட் திங் இந்த ஜாதிய அடிப்படைக்கு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்கன்னு சொல்கிறோம், நம்மளை அடிமையை வச்சுருந்தாங்க. நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை அடிமையாகிறோம். ஸோ இதிலெல்லாம் ஒரு கதை உங்களுக்கு சொல்லித்தரவா? இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நீ பெருசு நாம் பெருசு அப்படின்னு பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு சட்டங்கள் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா, பலவுமே பல நாடுகள்லேருந்து எடுத்தது. இப்போ ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, அப்புறமா பிரிட்டிஷு, அப்புறமா ஸ்பெயின். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்பாட்டுகளையும் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் மெயினாக என்ன பார்த்திங்கன்னா, சுதந்திரம், நம்ம மக்களுக்கு ஒரு பேச்சுரிமை, அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உண்மையிலே இந்தியாவில் இல்லை, இது எதுவுமே கிடையாது. ஸோ நாம் தான் பெரிய ஜாம்பவானா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் கிடையாது. நம்ம ஒஸ்ட்லேயும் ரொம்ப ஒரு புழுப்பூச்சி மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் ஆகிக்கிட்டோம். நாம் ஜாதி அடிப்படையில் சொல்லலாம், அவன் சின்ன ஜாதி, அவன் பெரிய ஜாதி. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், உண்மையிலே நாம் ஜாம்பவனா? அதுதான் நம்ம இங்கே கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். இன்றைக்கி இந்தியாங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு புவர் கண்ட்ரியாக இருக்குது. அந்த புவர் கண்ட்ரிக்குள்ளே நம்ம என்னென்ன புவர் வேலை பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? நீ பெரியவேனா? இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை நாம் எல்லாம் எனக்கு இணைஞ்சு நின்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஜாதியில் பெரிய ஆளாக நின்றுலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. உண்மை தானே இல்லையா? இன்றைக்கி நம்ம அடி வச்சுட்டு இருக்கிறோம், ஒருத்தன் முன்னேற முடிய மாட்டேங்குது, ஒருத்தன் அடுத்த கட்டத்துக்கு முடிய மாட்டேங்கிறது. அப்படியே அடுத்த கட்டவனுக்கு போய் ஒரு 10 லட்சம் 50 லட்சம் சேலரி வாங்கிட்டு இருக்கவனையும் பிடிச்சி கொண்டு போட்டுறோம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஸோ இதனால தான் ஏனோ நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோம், அதாவது நமக்குள்ளே ஏதோ பாகுபாடை யாரோ ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. ஸோ யார் தான் ஏற்படுத்திக்கட்டும், நமக்கு இன்றைக்கி என்ன அறிவு எங்கே போச்சு? நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியுது, நமக்கு அறிவு எங்கே போச்சு? அதுதான் என்னுடைய ஒரு கொஸ்டின்.
ஸோ இந்த ஒரு அடிமைத்தனத்தினால, அதாவது நமக்குள்ளே நடக்கிற அடிமைத்தனத்தினால இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே அடிமைப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் ஐயராக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், டென்ஷன் ஆக வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். ஸோ ஐயராக இருக்கட்டும், இல்லை அதனுடைய ஒரு உயர்ந்த ஜாதிகளாக இருக்கட்டும், சரி அப்படி பேர் சொல்ல வேண்டாம், இப்போ நாடார், இப்போ எஸ்சி ஜாதிகள் எல்லாமே ஒரு ஜாதிய ஒரு பெயர்கள். ஸோ இப்போ ஒரு உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்க இன்றைக்கி வந்து ஒரு வெளிநாடுக்கு போகிறாங்க ட்ராவல் பண்ணி. அங்கே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கிட்டையாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை அங்கே வந்து அவங்க வந்து நீங்கள் ஒரு தாழ்ந்த ஜாதின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுடைய அடிமைகளாகவும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நார்த்தை நம்ம மதிக்காமல் இருக்கணும்ல, அவங்களுடைய அடிமைகளாகவும் இருக்கிறாங்க. அதை விடைக்கும் ரொம்ப 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான், அவன் படிச்சிருக்கவே மாட்டான், இல்லை மற்ற கண்ட்ரியில் எங்கேருந்தாவது வந்திருப்பான், அவனுடைய அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. என்னென்னா அந்த நாடுகளில் வந்து சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்குது. யாருமே இங்கே அடிமை யாருக்கும் கிடையாது, எல்லாருமே சமமானவங்க. நான் அடிமையாக இருக்கிறேன்னு சொன்னது ஒரு படிநிலையில் அவனுக்கு கீழே தான் வேலை பார்க்குறான். அவன்கிட்ட போய் இவன் எதாவது செய்வான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லாமே இந்த இந்தியாவுக்குள்ளே காலடி வச்சாதான் இவங்களுடைய கொம்புகள் எல்லாம் உயர்றது. இந்த இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அவங்களுடைய சாதியை இதை புகுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் சாதி இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் ஆட்கள்கிட்ட அவங்களுடைய சாதியை காட்டிக்கிறாங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்துச்சுன்னா ஒரு 10 ரூபா கம்மியாக வாங்குறதுக்காக அவனுடைய கால்கள் கீழே விழுந்து இவங்க பணி செய்கிறாங்க. அதுதான் வந்து சாதியினுடைய ஒரு அடிப்படையாக இருக்குது உலகளவில். அப்போ இது நமக்கு தேவையா? நான் சொன்னேன்ல. ஸோ இதை நம்ம ஏன் மாற்றணும்? அப்போது இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, அவன் அன்றைக்கி இருந்தான். இதுக்கு இன்னொரு விஷயம், ரொம்பவே விஷயம், நான் அதை மறந்துட்டேன், அதை முதலே சொல்லியிருக்கணும். நம்முடைய அரசாங்கம், நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கம் வந்து ரொம்பவே நல்லதாக பண்ணுதுன்னு. கிடையாதுங்க. நீங்கள் வந்து எல்லோரும் இன்றைக்கி அதான் சொன்னல, ரஞ்சித் படத்தை மாதிரி தான். பாதி பேர் பார்த்துட்டு இன்றைக்கி ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் நான் இன்றைக்கி ஒரு சில பேர்கிட்ட இந்த படங்களை பற்றி நான் பேசுவேன் என்னுடைய நண்பர்கள்ட்ட. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனால இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி படம் எடுக்கிற போது தான் மக்களுக்கு தெரிய வருது அப்படின்னு. அப்போ உனக்கே தெரியுது, இதெல்லாம் தெரியாமவே ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க இன்னுமே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு மூவி, இன்றைக்கி ஒரு ஆங்கில படத்தை எடுத்து பாருங்கள். ரெகுலராக இந்தியாவில் நடக்கிற கொலைகள் மாதிரிப்பட்ட கொலைகள் அந்த படங்களில் இருக்கிறது கிடையாது. இமேஜினேஷன் அது எங்கேயோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நினச்சாவே நடக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ படம் பார்க்குறவங்களும் இப்படின்னு அதை விட்டுருவாங்க. அப்படியே துப்பாக்கியை கையில் எடுத்தாச்சுன்னா மாதிரியாக மேலே போயிட்டு கீழே வரக்குள்ளே ஒரு 50 பேர் செத்துருவாங்க, அந்த மாதிரி. ஆனால் தமிழ் படங்களை பாருங்களேன், அழகாக வெட்டி கொல்றது, அழகாக குத்தி கொல்றது, அப்படியே பேசிகிட்டு இருந்தாப்புல அப்படியே அடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி படங்களை எல்லாம் எடுத்து வைக்க அவங்களுக்கும் உணர்ச்சி பூர்வமாக அவங்க கொந்தளிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அரசாங்கத்தை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு ஜாதியை ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாடார் ஜாதியில் உள்ள வீடியோக்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் அதை வந்து அதிகமாக வந்து அதை வந்து இந்த பிகை நூட்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்க வந்து ரொம்பவே ஒரு திருட்டு பயலுங்க. அந்த பிகை நூட்ஸ் வந்து பல வீடியோக்களை வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள சார்ந்த ஆட்கள் அதில் இருக்கலாம், அவங்க அதனால் போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கதைகளும், ஏன்னா என்ன தான் பொய் சொன்னாலும் அவங்கள தாண்டி அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய உண்மைகளை நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் இதில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்குன்னு. அதாவது ஒரு சில ஓட்டுகளை வாங்குறதுக்காகவும் அந்த அரசு வந்து அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த ஆட்சியே அவங்க வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னொன்று நான் கேட்குறேனே, இன்றைக்கி நம்ம இந்த ஆட்சியாளர்களெல்லாம் கேட்குறாங்கல்ல, ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரங்களா? உண்மையிலே கேட்குறேன், இவங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரங்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களா? கிடையாது. எங்கேருந்தோ வந்து இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறேன்ல, நான் போகிறான் பாரு நார்த், அவன் அந்த பாக்கு போட்டு போகிறான், இவெல்லாம் வந்தால் நாடே நாசாயிரவனு. அவன் தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நம்மளை ஆண்டுட்டுருக்கான். இப்போ 50 இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவன் நம்மளை ஆண்டுட்டுருக்கான். அது கூட தெரியாமல் அவனுக்கு கீழே நம்ம இருந்துட்டு நம்மளையே நம்ம அடிச்சிட்ருக்கோம். யார் சேர்ந்துருக்கணுமோ அவங்கள வெடியை விரட்டி விட்டுட்டு நம்ம சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துருந்து நம்ம மக்களுக்குள்ளே அடி. ஸோ இந்த அடினால தான் என்னவோ இந்தியா போராக இருக்குது. நம்ம தான் நமக்குள்ளே வந்து அதான் சொல்கிறேன், தமிழ்நாடு சினிமா நம்ம வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறோம், நம்மளோட அரசியல் நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம டாலருடைய மதிப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம். அதை வச்சே தெரியலாம் ஒரு கண்ட்ரி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு வெள்ளைக்காரனாக இருக்கட்டும், ஒரு ஸ்பெயினில் உள்ளவனாக இருக்கட்டும், ஒரு அமெரிக்காரனாக இருக்கட்டும், நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு போனால் அதை மதிக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் இன்றைக்கி இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதான் உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நம்ம தான் வந்து, ஏன்னா ஒரு பகுதி வந்து நம்ம ரொம்பவே டெவலப் ஆகிட்டோம். ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா மக்கள் வந்து இன்றைக்கும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து எந்த உலகத்துலேயும் கிடையாது, எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எதனால் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அப்போ ஒரு அரசியல் அமைப்பு அதை வந்து ஒழுங்காக கொடுக்கல, அதை கொடுக்க முடியலை. அதே மாதிரி இந்த ஜாதி நம்ம வந்துக்கிட்டால் அரசியலில் எடுத்து பார்த்துக்கிட்டால் இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு இந்த ஜாதிய சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறது, அந்த
சர்டிஃபிகேட் இருக்குல்ல, எஸ்சி சர்டிஃபிகேட்டு, பிசி சர்டிஃபிகேட்டு. ஸோ பிசிக்கு இவ்வளோ இடம், எம்பிசிக்கு இவ்வளோ இடம். ஏங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஓகே ஒத்துக்கலாம். ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்படி வந்து அடிமைப்படுத்தினாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோ மேலே போக்காக இருந்துச்சுன்னு. இதில் எல்லா ஜாதிகளும் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எஸ்சியில் உள்ளவங்கள்ட்டேருந்து அந்த கோட்டாவை எடுத்துருவோன்னு சொன்னால் அவங்களும் சம்மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி பிசியில் உள்ளவன்ட்ட அந்த கோட்டாவை எடுத்துருவோன்னா அவனும் சம்மதிக்க மாட்டான். ஸோ நாம் வந்து அந்த ஜாதிய பிரிவு நம்ம ஸ்கூல்லேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாடத்திட்டத்துலேருந்து இதை மாற்றணும். இப்போ கேரளாவில் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ நமக்கும் அந்த மாற்றங்கள் வந்து பாடத்திட்டங்கள்லேருந்து இது எடுக்கப்படணும். ஸோ நாம் வந்து எஜுகேட்டட் இல்லையா, நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஓகேவா, இது எதனால் திணிக்கப்படுது, ஸோ இதில் எப்படி மாற்றலாம். நீங்கள் போய் அரசியல்வாதிட்ட போய் மாற்ற சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய எதிர்ப்பை மட்டும் காமிங்க. இப்போ எந்த கட்சியாக இருக்கட்டும், இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், டிஎம்கேயாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், இந்த விஜய் புதிய கட்சியாக இருக்கட்டும், இல்லை சீமான் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அவன் பண்ணுற தப்பை எடுத்து சொல்லுங்கள். இல்லை நீ இதை பண்ணாத, இதை மட்டும் தூக்கிடு, இது இருக்கிறனால இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ரொம்பவே பாதிக்கப்படும், அப்போ எடுத்துருங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு மறந்து போகும் இல்லையா. இப்போ பாரஞ்சித்து படத்தை பார்த்து தான் நிறைய சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருந்துச்சான்னு. ஸோ ரீசெண்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இவ்வளோ பெரிய நடந்த விஷயங்களே மக்களுக்கு மறக்கும்போது, இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது இப்படி ஒரு ஜாதின்னு ஒரு சங்கடம் இருந்துங்கிறதே எல்லாருக்கும் மறந்து போகும். ஸோ இது மாறணும். இதுக்கு மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து பேசணும். இந்தியாவை மாறணும் இல்லையா. நாம் தான் உள்ளுக்குள்ளே வந்து பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை வந்து இன்றைக்கி ஈஸியாக ஒருத்தன் அடிமைப்படுத்திடலாம். நம்ம வந்து நிறைய கடன்காரங்களாகலாம். நம்ம கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கம்மி, நம்ம கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் எதுவும் ரொம்ப கிடையாது. நம்ம அடுத்தவங்களை இன்னும் டிபெண்ட் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி மொத்தமாகவே இனி ஒரு காலங்களில் அடிமைக்கு உள்ளாகலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம விழித்தெழணும் மக்களே. அதனால் கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த வீடியோஸை நல்ல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம இந்த டாப்பிக்கோட அடுத்து ஒரு கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.